ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த பைல் நம்பர் 2, 7 chakra bracelet, பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கு போகுது? பைல் நம்பர் 1, ஃபிசிக்கல் ஹெல்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் சி டெவில் கார்டு. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த், 3 ஹெல்த்துமே வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவிட்டி அட்ராக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். தேவையில்லாத ஒரு பீப்புள் வாலண்டியராக வந்துட்டு உங்களை ப்ரொவோக் பண்ணலாம், இல்லைன்னா உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கலாம் ஒரு விஷயத்த. ஸோ அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஏதாவது அடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வாரம் ரொம்ப ஹெவி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வரத்துக்கு பாருங்க. பிகாஸ் அது அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த ஒரு வாரம் கொஞ்சம் உங்களோட ஒரு குட் திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். அண்ட் உங்களோட ஒர்க்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது இட் இஸ் பெட்டர். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, பட் ஆனால் வந்து அதில் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ப்ரேயர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு வாரம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட அந்த ப்ரேஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். ஒரு ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்லலாம், உங்கள் பார்ட்னர் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகலாம். ஸோ அதனால தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும், ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. சரி, இந்த ஒரு வாரம் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணாதீங்க. பைல் நம்பர் 1, வாட் எவர் ஹேப்பன்ஸ், உங்கள் கான்ஃபிடென்ட், உங்களோட ஓன் லைஃப், உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட், அது எதுவுமே வந்துட்டு இது பண்ணாதீங்க. கிராட்டிடியூட் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அண்ட் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு ஆல்வேஸ் வரி பண்ணிகிட்டே இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் அது வேண்டாம். ஸோ பி கிரேட்ஃபுல். அண்ட் ஒரு நல்ல விஷயம் ஆல்சோ உங்களுக்கு நடக்கும். அதாவது
ஒரு மனநிறைவா நீங்க இருக்கிறபடி ஒரு சில விஷயங்கள் ஆல்சோ நடக்கும். ஓகேங்களா? இதுல என்னன்னா ஒரு சில டிராமாஸ், ஒரு சில தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவிட்டியும் வந்துட்டு வரும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களோட இன்னர் செல்ஃப்ல வந்து மாற்றங்கள் இருக்கும். கெரியர் ரிலேட்டடா, உங்க லைஃப் ரிலேட்டடா அடுத்து என்ன செய்யறது, எப்படி கொண்டு போறதுங்கிற ஒரு தாட்ஸ் பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஒரு சில உங்களோட ஜேர்னில உங்களுக்கு ஒரு டவுட் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா நான் பண்றேனா, இதுக்கு மேல என்ன செய்யணும், என்னோட கெரியர்ல நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு 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 டவுட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லவ்டு ஒன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தவங்களோட கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கிங் இருக்கும். ஆனால் அந்த ஓவர் திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து நெகட்டிவ், அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ஒரு ஓவர் திங்கிங் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கெரியர் ரிலேட்டடா கெரியரில் வந்துட்டு பேஷன் இன்னுமே அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த ஒரு வாரம் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு கோபம் கூட பயங்கரமாக வரலாம். ஏதாவது ஒன்று நான் செய்யணும், ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஐடியாஸ் கிடைக்க மாட்டேங்குது, நீங்களே உங்களை வந்துட்டு டவுட் பண்ணிட்டு கிரிட்டிசிசம், நீங்களே உங்களை வந்துட்டு அடுத்து என்ன செய்யறதுன்ற ஒரு பிளாங்கா இருக்கேன்ற ஒரு கோபம் உங்க மேலே சம்டைம்ஸ் எழ வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு என்னன்னா இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதுவே ஒரு நியூ டோர் ஓப்பனிங் தான். உங்களுக்கு வந்து அடுத்து நீங்க கெரியர்ல எடுத்து வைக்கிற ஒரு நியூ ஸ்டெப்புக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப நாளாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க் வந்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு அது இப்போ பிரேக் எடுத்திருக்கீங்க, இல்லை அது பாஸ்ட்ல இருக்குன்னா திருப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலை. சம்வேர் வந்து உங்களுக்கு அந்த லேசினஸ்ஸு இல்லைனா வந்துட்டு எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடலான்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப மிக்ஸ்டாக தான் இருக்கும். பட் பெரிய மேஜர் இஷ்யூஸ் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அண்ட் உங்களோட மைண்டில் வந்துட்டு எதையும் ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். I'll take one from this. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப உங்களை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்த ஒரு வாரம் இட்ஸ் பெட்டர் நீங்க உங்க மனசுல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், அந்த தாட்ஸ், அந்த ஏக்கங்கள் இது எல்லாத்தையும் ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது இட் இஸ் பெட்டர். உங்களுக்குள்ளேயே வந்துட்டு வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு பீப்புளோட கனெக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு லோன்லினஸாக இருக்காதீங்க. when it comes to ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் ஹெல்த்தில் வீக்னஸ் ரொம்ப தெரியுது. அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வீக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். You don't need someone else to fix you. It comes with time and practice.
பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்துட்டு சொல்றாங்க. சரி, இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு உங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ட், உங்க லைஃப் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ்ல ஒரு சில டைம் டவுட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி வந்து ரொம்ப இம்பேலன்சிங்காக காமிக்குது. ஸோ எனர்ஜி வைஸ் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெசிஷன் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்களால் வந்து ஒரு உங்கள் லைஃப் ரிலேட்டடாக ஒரு மேஜரான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த ஒரு வாரம். கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்பு வருது, ஒரு ஒரு ஆஃபர் இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சம்திங் வந்து உங்களோட கெரியர் லைஃப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு தாட்ஸ் இல்லை ஒருத்தவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் கெரியரில் வந்து ஒரு சில சேலஞ்சஸ் ஆல்சோ காமிக்குது. ஸோ இப்போ இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் எடுக்கலை அப்படின்னா வரக்கூடிய டேஸ்லுமே வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு சேலஞ்சஸ் வரும். கம்யூனிகேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் கம்யூனிகேஷன் மூலயமா ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ் வரலாம். அண்ட் சரி, இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு நியூ பிகினிங்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேருக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்தாலும் ஒரு சில மேஜர் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நார்மலாக போகுது, ஐம் ஹாப்பி அப்படின்னு நினச்சா கூட இல்லை இன்னும் சில டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இந்த ஒரு வாரம் இருக்கும். சரி, எனக்கு என்னன்னா பைல் நம்பர் 2 வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்கு. அதாவது உங்கள் மைண்டே வந்து ஒரு நாள் ஒன்று யோசிப்பீங்க, நெக்ஸ்ட் நாள் வந்துட்டு வேற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த ஒரு வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா நீங்களும் உங்களோட ஓன் தாட்ஸும் உங்களை குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நிறைய வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, ஆனால் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்துட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கும். பைல் நம்பர் 2 வந்து உங்களோட ஃபுல் ஸ்கில், ஃபுல் டேலண்ட்டை வந்துட்டு இன்னும் வெளியே கொண்டு வரல. அது கொண்டு வரத்துக்கு ஸ்ட்ரகிள் இருக்கு. சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அண்ட் ஒரு மேஜரான ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரியும் இருக்கு. பட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பட் ஆனால் அது என்ன அப்படின்னா இந்த ஒரு வாரம் வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஷ் நியூ பிகினிங் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சர் வரைக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா அது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் சேலஞ்சஸ் ஆல்சோ இருக்கு. பைல் நம்பர் 2 கன்ஃபியூஷன் நிறைய தெரியுது. ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஒரு வாரம் வந்துட்டு எந்த ஒரு டெசிஷனும் எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு பிளாக்கேஜஸ் காமிக்குது. பிளாக்கேஜஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பட் ஆனால் அதில் சேலஞ்சஸ் காமிக்குது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பெயினை வந்து வெளியில் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஒரு வாரம். செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் பைல் நம்பர் 2க்கு. டெசிஷன் மேக்கிங்
See, I've got Ace of Sword, 2 of Sword ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு எடுக்கிறதுல கன்ஃபியூஷன் வரும். ஸோ நீங்களாம் வந்துட்டு ஓனாக எதுவும் எடுக்காதீங்க. ஒரு சில பீப்புள் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட லவ்டு ஒன்ஸ், எஸ் இவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணா எனக்கு வந்துட்டு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு கூட இருக்கிற பீப்புள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது, ஒரு மைல்டான ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் அந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு தெரியுது. அந்த கன்ஃபியூஷன்ஸ் அந்த எனர்ஜி வைஸுமே வந்துட்டு கொஞ்சம் இம்பேலன்சஸ் காமிக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நீங்கள் கரெக்டான டெசிஷன்ஸ் தான் எடுத்திருப்பீங்க. பட் ஆனால் அதுலேயுமே உங்களை சந்தேகப்பட வைக்கும். நான் கரெக்டாக எடுத்திருக்கேனா அப்படின்னு யோசிச்சுட்டு தப்பாக எடுக்கிற அளவுக்கு கூட உங்களை கைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் வைஸ் வந்துட்டு ப்ராப்பர் ரெஸ்ட் ஓகே. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஹீலிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு வந்து ஸோ ஒரு சில விஷயங்கள்ல இருந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஏதோ ஒரு குழப்பங்கள், ரொம்ப ஒரு மன அழுத்தங்கள் இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவை. அண்ட் இது எல்லாமே எண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. உங்களோட லைஃப்பில் இன்னும் நிறைய ஒரு சில விஷயங்கள நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட பழைய ஓல்டு தாட்ஸாக இருக்கட்டும், பழைய பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யோசிக்கிற அந்த விதங்கள், இதில் வந்து மாற்றங்கள்ங்கிறது வந்து ரொம்ப தேவை. அண்ட் உங்களோட திங்கிங் பேட்டர்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒரு வாரம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் கொஞ்சம் வைடாக யோசிக்க ஆரம்பிங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆல்ரெடி இருக்கு. பட் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் உங்களுக்கு தெரியல. ஒரு சில உங்களோட லவ்டு ஒன்ஸ் இல்லை உங்க மேல கேரா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டா சொல்லுவாங்க. உங்ககிட்ட என்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கைடன்சஸ், ஒரு சப்போர்ட் இந்த ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட வந்துட்டு இருங்க. பிகாஸ் வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங், தேவையில்லாத ஒரு தாட்ஸுக்கு மீனிங் கொடுக்கறது, இப்போ நடக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் சேலஞ்சஸை வச்சுட்டு லைஃப் லாங் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒரு பிளாக்கேஜாக இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களாக கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறனால வர ஸ்ட்ரெஸ், அதனால வந்துட்டு உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு எண்ட். ஜஸ்ட் ஹாவ் கான்ஃபிடென்ட்டோட இருங்க. உங்கள் ஃபியூச்சர் இஸ் குட். அண்ட் ஒரு சில லைஃப்பில் ஒரு சில பீப்புள் ரிலேட்டடான ஒரு டெசிஷன்ஸில் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில பீப்புள்னால ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக எப்படி ஹேண்டில் பண்ணீங்களோ இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணணும். சரி, உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பைல் நம்பர் 3 லவ், நியூ லவ் இஸ் கம்மிங். நியூ லவ் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃபராக இருக்கலாம். உங்களுக்கு கல்யாண பேச்சு அது போயிட்டு இருக்குன்னா அதில் ஒரு நல்ல ஆஃபர் வரலாம். அண்ட் ப்ரப்போசல்ஸ் வரலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த ஒரு எமோஷ்னலி ரொம்ப போராட்டங்கள் இருக்குல்ல, எமோஷ்னலி நிறைய குழப்பங்கள் இருக்கு.
அது எல்லாத்துக்கும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். தேவையில்லாத ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கும். இந்த ஒரு வாரம் நீங்க இந்த ஒரு வாரம் வந்துட்டு வாட்டர் எலமெண்டோட கனெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்டர் சைன் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களோட வந்துட்டு அதிகமா கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய மெடிடேஷன், நிறைய வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டூர் போறீங்களா, கோயிலுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு சில சேலஞ்சஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் தேவை. பைல் நம்பர் 3 வந்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மேலேயும் வைக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் மேலேயும் வைக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ உங்களுக்கான அந்த ஒரு சேலஞ்சுக்கு பிக்கெஸ்ட் ரீசன். பட் அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு வாரம் வேண்டாம். அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா வந்து நீங்கள் கோவத்திலையோ இல்லை ஏதோ ஒரு மைண்டில் வந்துட்டு யார்கிட்டயோ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரூடாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் விஷயத்தில் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டெபிலிட்டி இம்பார்ட்டன்ட். தேவையில்லாத ப்ராமிசஸ் கொடுக்க வேண்டாம் இந்த ஒரு வாரம். அண்ட் எந்த ஃபைட்ஸ், எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எது இருந்தாலும் அது இந்த ஒரு வாரத்துக்கு கொண்டு வராமல் ஜஸ்ட் ஒரு ஹாப்பி பீஸ்ஃபுல்னஸ் மைண்ட் செட் அண்ட் ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு நிலைமை கொண்டு வரணும். சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. ஆனால் ஏன் அந்த சொல்யூஷனை கொண்டு வர மாட்டீங்க? பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இருக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளவோ பெரிய பெரிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த பைல் நம்பர் 3 ஏன் ஒரு சின்ன விஷயத்த வந்து ரொம்ப பெருசாக்குறீங்க? இப்போ கரண்ட்லி அப்படிதான் இருக்கு. நீங்க உங்க லைஃப்ல என்ன நடக்குதோ அது ஈஸியா சால்வ் பண்ணலாம், பட் அது மேஜரா ஆக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். லாட் ஆஃப் ஹோப் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் வந்து நிறைய ஒரு எமோஷ்னலி ட்ரெயின்டாக இருந்தவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் அண்ட் ஹோப் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு நியூ பிகினிங்கான ஒரு ஹோப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் ஒரு செலிப்ரேஷன் பொறுத்து, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் செலிப்ரேஷன்ஸ், இல்லைன்னா பார்ட்டிஸ், இல்லைன்னா வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஃபேமிலி டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹாப்பியாக டுகெதராக வந்துட்டு பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேரேஜ் ரிலேட்டடான ஒரு நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் புதுசாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அது கண்டிப்பாக அதில் ஒரு பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் ரெண்டுமே இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவான ஒரு கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. பைல் நம்பர் 3 வந்து நல்லா இருக்கு. இந்த ஒரு வாரம் வந்து நீங்களா எந்த பிரச்சனையும் கொண்டு வராத வரைக்கும் நல்லா இருக்கும். பிரச்சனை இந்த சென்ஸ் ஓவர் திங்கிங். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் அண்ட் எல்லோ கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸும் நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கும். சன்லைட் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வாரம். அண்ட் மூன் ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் எலமெண்டோட கனெக்ட் பண்ணுங்க அண்ட் வாட்டர் சைன் பீப்புளோட கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.